பாருங்கள். இது இப்போ நான் சொன்னால அந்த லட்டு பிடிச்சிருக்கேன் பாருங்கள். கையாலே ஒரு கையாலே கற்றுக்கு வருது பாருங்கள். சூப்பராக இருக்குது. நீங்களும் இது மாதிரி செய்யுங்க. ஹலோ மக்களே, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இதை பாருங்க, இப்போ வந்து ஜோதி சம்பா சம்பா ஜோதி சேனலில் இதை இப்போ பாருங்கள், ஒரு வெல்லம் போட்டு கொஞ்சோண்டு ஒரு 100 வெல்லம் தான் போட்டிருக்கேன் இப்போ கொஞ்சோண்டு செய்யறதுக்கு. அதனால் பாருங்கள், இப்போ வெல்லம் கரைஞ்சிடுச்சு. இது வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி வெல்லம் போட்டிருக்கேன். இப்போ வந்து இது தேங்காய் போடுறேன் பாருங்கள். இப்போ இது கொஞ்ச நாளி ஆகட்டும், பார்ப்போம். இப்போ பாருங்கள், இது வந்து கோதுமை கழுவி காய போட்டு வறுத்து மிஷினில் அரைச்சிட்டு வந்தது. இது இந்த மாவு கோதுமை மாவு வறுத்து அரைச்சிருக்கேன். கழுவி காய போட்டு சுத்தம் பண்ணி இதை அரைச்சிட்டு வந்து வச்சுருக்கேன். இதில் இப்போ 1 டம்ளர் எடுத்துக்குவோம். இப்போ வந்து இது கேழ்வரகு. இது நல்லா முளை கட்டி ஒரு நாள் ஊற வச்சு மறுநாள் முளை நல்லா வந்தோடனே வெயிலில் காய வச்சு வறுத்து அரைச்சி வச்சுருக்கேன். இது இப்போ வந்து இது வந்து கம்பு அது மாதிரி கழுவி காய போட்டு நல்லா தோலெல்லாம் எடுத்துகிட்டு வறுத்து இது அரைச்சி வச்சுருக்கேன். கம்பு மாவு. இது பாருங்க, இது கொஞ்சம் குறைன்னு தான் இருக்குது. இதை இதில் 1 டம்ளர் போட்டுக்கணும். இப்போ 3 ஸ்பூனும் போட்டிருக்கேன். இதை இப்போ போட்டு நம்ம ஒரு லட்டு பிடிப்போம். இந்த 3 கலந்து ஒரு லட்டு பிடிச்சி உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் ஏலக்காய் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அது போட்டுருக்கேன். இப்போ வாங்க அதை போய் இப்போ லட்டு பிடிப்போம். பாருங்கள், இப்போ வந்து இந்த பாவு வச்சுருந்தேன்ல அதை எடுத்து இதில் போட்டிருக்கேன். கொஞ்சம் கம்பி பானம் வந்தோடனே பாருங்க, அதை வந்து இப்போ வண்டி நெய் ஊற்றிக்கிறேன் பாருங்கள். இப்போ இதை அப்படியே இது பாருங்க பிசைகிறேன் பாருங்க. சூடாக இருக்குது கொஞ்சம் பாவு ஊற்றினது. இது கொஞ்சம் நாள் பிசை. இதில் வந்து முளைக்கட்டின கேழ்வரகு